ஓகே ஓகே வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கட திங்க் இந்த 3வது கலந்துரையாடல்ல இருக்கிறோம். அதுல எங்களுக்கு இன்றைக்கு நாங்க கலந்துரையாட இருக்கிற விஷயம் குறிப்பாக மிகவுமே முக்கியமான ஒரு தேவை இருக்கிற ஒரு விடயமாக பார்க்கிறோம். அதன் அடிப்படையில இன்றைய கலந்துரையாடல் கல்வியில் பொருள்களின் இணையம், அதுல நவீன வகுப்பறைகளில புதிய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது தொடர்பானதுதான். இன்றைய கலந்துரையாடல்ல நாங்கள் உங்களுக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற ஒரு வளவாளர், ஒரு எங்களுக்கு தேவையான விஷயங்களை குறிப்பிடுறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வளவாளராக நான் பார்க்கிறேன். விரிவுரையாளர் கஜூரன் ஞானநாதன் யாழ்ப்பாண கல்வியியல் கல்லூரியின் ஒரு விரிவுரையாளராக இருக்கிறார். இலங்கையின் ஆசிரியர் கல்வி சேவையில 3வது தரத்துல இருக்கிற இவர் பல்வேறுபட்ட கல்வி தொடர்பான விடயங்கள்ல ஆய்வுகளை மேற்கொண்டது. குறிப்பாக கல்வி நிர்வாகம், பள்ளிகள்ல இப்படி தலைமைத்துவத்தை நாங்கள் கொண்டு வரலாம், ஆசிரியர்கள் மேலாண்மை, மற்றது கல்வியில 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி, அதில உள்ள செயல்முறைகள் என்ன, வகுப்பறைகளை எப்படி ஒரு முகாமைத்துவம் செய்யறது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட ஆய்வுகளை தேசிய ரீதியான பல மாநாடுகளையும் ஆய்வு கட்டுரைகளை வழங்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில அவருடைய அனுபவம் மற்றும் வகுப்பறையில எப்படி ஒரு மேலாண்மையை கொண்டு வர்றதும் அதை எப்படி முகாமைத்துவம் செய்யறதுன்றது என்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டமாகத்தான் நாங்க இந்த கலந்துரையாடலை பார்த்து நாங்கள் அதுவும் குறிப்பாக ஒரு கல்வியில எங்களுக்கு அவசியமாக இருக்கிற பொருட்கள் என்ன, அதை கொண்டு இலங்கையின் போன்ற நாடுகள்ல இப்படி ஒரு தரமான வகுப்பறைகளை நாங்கள் கொண்டு வரலாம்ன்றது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் தான் நாங்க இன்றைக்கு உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்கிறோம். அதன் அடிப்படையில சார் நீங்க தொடங்கலாம். பிரசன்டேஷனை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்தா நான் ஷேர் பண்றேன். நன்றி. தெரியுது. இன்றைய கலந்துரையாடலை ஒழுங்கு செய்துள்ள கேஆஃபோ எடுகேஷன் குழுமத்தினருக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எனது கலந்துரையாடலானது மற்றும் இங்கு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து விருந்தினர் பார்வையாளர்கள் அனைவரையும் இந்நேர வணக்கத்துடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய எனது கலந்துரையாடலானது கல்வியில் பொருட்களின் இணையம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நவீன வகுப்பறைகளுக்கான புதிய வாய்ப்புகள் என்ற அடிப்படையிலே நான் இந்த கலந்துரையாடலை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இதில் முதலாவதாக ஒரு சிறிய அறிமுகம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அது இன்றைய கல்வி தொழில்நுட்பத்தை நோக்கி வேகமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. தொழில்நுட்பத்தை தன்னகத்தை எடுத்துக்கொண்டு கல்வியில பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாம் பாரம்பரிய கல்வி முறைகளில் இருந்து விடுபட்டு தற்போது எண்ணிய கல்வி, அதாவது டிஜிட்டல் எஜுகேஷன் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தளவிலே தற்போது அது ஆரம்ப கட்டத்திலேயே காணப்படுகின்றது. ஆனால் உலகளாவிய கல்வியை நாம் எடுத்து நோக்கினால் அவர்கள் தற்போது டிஜிட்டல் எஜுகேஷனை தாண்டி ஸ்மார்ட் எஜுகேஷனை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முக்கிய பங்கு வகிப்பதாக இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்றது காணப்படுகின்றது. இதில் நாங்கள் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்றால் என்னென்று பார்த்தோம்னா, அதாவது பொருட்களின் இணையம் என்று சொல்றது, இதனை நாங்கள் ஷோர்ட்டா ஐஓடி என்று சொல்லுவோம். இது தனிய கல்வியோடு மட்டும் சார்ந்ததல்ல, இது ஒரு பரந்துபட்ட விடயம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்பது பல்வேறுபட்ட உபகரணங்கள், கருவிகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம்னா இணையத்தோடு இணைக்கிறது.
இணையத்தோட இணைச்சு அதனை வந்து வேறு ஒரு டிவைஸினூடாக கண்ட்ரோல் பண்ற கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றது. உதாரணமாக வீட்டில் இருக்கிற லைட்டுகள், எலக்ட்ரிக் டிவைசஸ் எல்லாமே கிளவுட்டோட இணைக்கப்பட்டு, இணையமூடான கிளவுட்டோட இணைக்கப்பட்டு அது வேறொரு இடத்துல இருந்து நாங்கள் மொபைல் ஃபோன் மூலமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வாறு பல்வேறுபட்ட இலத்திரனியல் பொருட்களையும் மற்றும் சென்சர்களையும் இணையத்துடன் இணைத்து நாம் கட்டுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இந்த ஐஓடி ஆஃப் திங்ஸ் வந்து ஐஓடி வந்து காணப்படும், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது எவ்வாறு சாத்தியமாறு என்றால், சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் அனைத்து இலத்திரனியல் சாதனங்களையும் ஏதோ ஒரு வகையில் இணையத்துடன் இணைப்போம். அதுக்கு பிரதானமாக சென்சர்ஸ் வந்து காணப்படும். இது வந்து தரவுகளை பெற்று கிளவுட்டில் சேமிக்கும். கிளவுட் வந்து அதை பகுப்பாய்வு செய்து நமது வேறு ஒரு சாதனம், உதாரணத்துக்கு கம்ப்யூட்டருக்கோ அல்லது மொபைல் ஃபோனுக்கோ தகவல்களை பரிமாற்றும். பிறகு அந்த தகவலை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த கருவிகளை எங்கே இருந்து கொண்டும் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் கல்வியில் ஐஓடி எப்படி செல்வாக்கு செலுத்துது அல்லது எப்படி அதை பயன்படுத்தலாம் என்ற ஆய்வுகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. கல்வியில் வந்து ஐஓடியை பயன்படுத்தி நாங்கள் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அது ஆசிரியர், மாணவர் மற்றும் பாடசாலை நிர்வாகம், பெற்றோர் எல்லாருக்கும் வந்து ஒரு திறன் வலையமைப்பாக இணைக்கப்பட்டு உடனுக்குடன் இட்டைப்படுத்தப்பட்ட தகவல்கள் பரிமாற்றப்படும். உதாரணத்துக்கு ஒரு மாணவன் வகுப்புக்கு வர இல்லையென்றா உடனடியாக அது நிர்வாகத்துக்கு தெரிய வரும், அதனூடாக பெற்றோருக்கு தெரியப்படுத்தப்படும், பெற்றோர் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பினும். இது ஒரு கணப்பொழுதுல நடக்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அவ்வாறு ஐஓடியை வந்து கல்வியில பயன்படுத்துறத தற்போது ஆய்வாளர்கள் இன்டர்நெட் ஆஃப் எஜுகேஷனல் திங்ஸ் என்று சொல்லி பயன்படுத்தினோம். இது தொடர்பான ஆய்வுகள், பல்வேறுபட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதில் உதாரணத்துக்கு நான் இதில் ஒரு ஆய்வுண்டை காட்டியிருக்கிறேன். வந்து கல்வியில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை வந்து எப்படி வினைத்திறனாக பயன்படுத்தினோம், அதன் விளைதிறன் எவ்வாறு இருக்குது என்ற தொடர்பான அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் உதாரணத்துக்கு நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், திறன் வகுப்பறைகளை எடுத்து நோக்கினால், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது இலங்கையை பொறுத்தளவில் பெரும்பாலும் ஒரு ஸ்மார்ட் போர்ட் இருந்ததுன்ற ஒரு வகுப்பறையில் ஸ்மார்ட் போர்ட்டை ஃபிட் பண்ணினா அதை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அல்ல. ஸ்மார்ட் போர்ட்டை மட்டும் அது ஒரு காட்சிப்படுத்துகிற ஒரு அமைப்பாக தான் இருக்கும் மொழியே அதை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்று சொல்கிறீங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ன்றது அங்கே ஸ்மார்ட் போர்ட் இருக்கும், அதில் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்துகிற மாதிரி லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ அல்லது டேப்போ ஏதோ ஒரு விடயம் இருக்கும், பிஆர் கிட்டுகள் இருக்கும். இவ்வாறு எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக இருக்கு. அது ஏன் அவ்வாறு இருக்குன்னா, ஆசிரியர் வந்து ஸ்மார்ட் போர்டில் ஒரு விடயத்தை படிப்பிக்கிறார் என்றால் மாணவர்கள் அது சம்பந்தமான மேலதிக தேடல்கள், அது சம்பந்தமான மேலதிக விளக்கங்கள் எல்லாம் தாங்க உடனே கம்ப்யூட்டர்லையோ டேப்லையோ உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் மாணவர்கள் தங்களோட திறன்களுக்கு ஏற்ப அதை விளங்கிக் கொள்வது இலகுவாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் முற்றுமுழுதாக அதிவேக ஒரு இணையத்தோடு இணைக்கப்பட்டதாகவும் இருக்கும். உடனே தரவுகளை எங்கே இருந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதேவேளை வகுப்புல நடக்கிற எந்த விடயத்தையும் வகுப்புக்கு வராத ஒரு மாணவன் வீட்டில் இருந்தே அதை கற்றுக்கொள்ற ஒரு தன்மையும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ல இருக்கு. அவர் வகுப்புல நடக்கிற எல்லாம் வீட்டில இருந்து பார்த்து கொண்டிருப்பார். ஏதாவது பயிற்சியர் கொடுக்குறேன்னா வீட்டில இருந்தே அதை செய்வார். அப்ப ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ன்றது தனிய ஸ்மார்ட் போர்ட்டை உள்ள ஒரு வகுப்பறை அல்ல, மாறாக பல்வேறுபட்ட டிஜிட்டல் டிவைசஸை இணைக்கின்ற ஒரு இடமாக இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் காணப்பட வேண்டும். தற்போது நாம் ஐஓடியை பற்றி பார்ப்போம். இந்த பொருட்களின் இணையம் வந்து மாணவர்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்த்தோமானால், இது வந்து தனிப்பயனாக்கப்பட்ட கற்றலை வந்து சாத்தியமாகுது. இப்போ
உதாரணத்துக்கு வகுப்புல ஒரு 30 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 30 பேரும் 30 விதமான திறன்களோடு இருப்பினும் அதுல மீத்திறன் கூடின பிள்ளைகள் இருப்பினும் மீத்திறன் குறைஞ்சாக்கள் இருப்பினும் அப்ப பல்வேறுபட்ட நிலையில பிள்ளைகள் இருப்பினும் அப்ப நான் 30 விதமா கற்பிக்கிறது சாத்தியம் இல்லை ஆசிரியரால. அதுக்கு வந்து தீர்வாக வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் காணப்படுது. என்னன்னா மாணவர்கள் தங்களோட திறனுக்கு ஏற்ற மாதிரி கற்றலை வந்து வடிவமைச்சு கொள்ளலாம். அது வந்து பல்வேறுபட்ட இடங்கள்ல தேடுவினம், பல்வேறு இணையங்கள் மூலம் பல்வேறுபட்ட விடயங்களை தேடி அறியலாம். இவ்வாறு பல வாய்ப்புகளை வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து வழங்கும். அதாவது மாணவர்கள வரவு ஆட்டோமேட்டிக்காக இது பற்றி நான் அடுத்த ஸ்லைட்ல ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். மாணவர்கிட்ட வரவு வந்து மாணவர் வகுப்புல என்டர் பண்ணிக்கே அந்த வரவு இட்டப்படுத்தப்பட்டு உடனடியாக நிர்வாகத்துக்கு போய் நிர்வாகம் வந்து பேரண்ட்ஸுக்கு அப்டேட் பண்ற மாதிரி அப்படியான நடைமுறைகள் காணப்படும். அதே போன்று வேரபிள் டிவைசஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஒன்று மாணவர் கட்டியிருப்பார். அது கட்டியிருக்கிறதன் மூலம் மாணவற்ற உடல் நலம் மற்றது பாதுகாப்பு தொடர்பாக கண்காணிக்க முடியும். இப்போ மாணவற்ற இப்போ உதாரணத்துக்கு ஜிபிஎஸ் மாதிரி ஒன்று யோசிச்சு பாருங்க ஒன்று அப்படின்னா மாணவர்கள் அந்த நேரம் எங்கே நிற்கணும், அதே நேரம் மாணவற்ற உடல் நலன் எப்படி இருக்குது என்றதனூடாக என்பதெல்லாம் அந்த ஸ்மார்ட் வாட்ச் கண்காணிச்சு கொண்டு இருக்கும். அது ஏதாவது பிரச்சனையாக உதாரணத்துக்கு ஒரு பல்ஸ் ரேட் கூடிக்கொண்டு போகுதுன்னா உடனே பேரண்ட்ஸுக்கு அது மெசேஜ் பண்ணும், இப்படி இந்த மாணவருக்கு பல்ஸ் ரேட் திடீரென்று கூடுது என்று. அப்போ பெற்றோர் வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இப்போ தனியாக ஸ்மார்ட் வாட்சை கட்டி தானே பார்த்து கொண்டிருந்தாருன்னா அதை வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சொல்கிறேன். அது தகவலை உடனடியாக கிளவுட்டுக்கு அனுப்பி கிளவுட் மூலம் இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்போ வலையமைப்பினோட இணைஞ்சு செயற்படுறதால தான் அதை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று சொல்கிறோம். சாதாரணமாக ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற கேட்டகரிக்கு கொண்டு வர மாட்டோம். அது இணையத்தோடு இணைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வேறு இடங்களுக்கு பரிமாற்றப்படுறதாகவும் இருக்கும். அதே போன்று மாணவர்கள ஸ்மார்ட் லேர்னிங்கையும் சாத்தியப்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்மார்ட் போர்டில் வந்து மாணவர்கள் வந்து தனியாக காட்சிப்படுத்தலை பார்த்து கொண்டிருக்கிறது மட்டுமில்லை, மாணவர்கள் அதில் செயற்பாட்டு ரீதியாக இணைவினம், மாணவர் மையமாக அது காணப்படும். அதே போன்று ஆசிரியருடன் இணைந்து மாணவர்களும் வந்து எண்ணிய சாதனங்களை வந்து செயற்படுத்துவினோம். இதனூடாக உடனடியான பிரதிபலிப்புகளை பெறலாம். உதாரணத்துக்கு ஆசிரியர் ஒரு மதிப்பீட்டை செய்யணும்னா உடனே ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று வைக்கலாம். எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இருந்தால் நாங்கள் கொரோனா டைமில் செய்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று வைப்போம். கூகுள் ஃபார்மில் ஒரு சின்ன ஒரு மதிப்பீட்டை கொடுத்தா மாணவர்கள் அதை செய்த உடனேயே பிரதிபலிப்புகள் பெறப்படும். மாணவர் என்ன நிலையில் இருக்கணும் அந்த விடயத்தை உடனே அறிஞ்சக்கூடியதாக இருக்கு. அது பெற்றோர், அதிபர், எல்லா நிர்வாகம் எல்லாத்தோடையும் இணைக்கப்பட்டிருந்தா எல்லாரும் உடனடியாக பார்த்துக்கொள்ள வேணும். இந்த பாடம் இன்றைய படிப்பிச்சு முடிஞ்சோடனே மாணவர்களுக்கு இந்த விஷயம் விளங்கி இருக்கு, அல்லது மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதை பற்றி கூட விடயங்களை கொடுக்கணும். ஏதோ ஒரு விடயம் உடனடியாக அப்டேட் ஆகிக்கொண்டு இருக்கும். அப்போ மாணவர்களிலிருந்து உடனுக்குடன் பிரதிபலிப்புகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இது வழங்குது. அதே போன்று இந்த ஏஆர் விஆர் கிட்டுகளை வந்து அதிக அளவில் பாடசாலைகளில் பயன்படுத்தணும். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு சில பாடசாலைகளில் இந்த விஆர் கிட் எல்லாம் இருந்தது, ஆனால் மாணவர்கள் அதை பார்த்து கூட இருக்க மாட்டேன். அதை அப்படியே பெட்டிக்க மூடினபடி அப்படியே இருக்கும். அது சிலவள் அப்படியே இருந்து பழுதாகவும் போயிருக்கும். எந்த ஒரு டிவைஸும் மாணவர்கள் கையாளுறதுக்கு அனுமதிக்கணும், அது பழுதா போயிருமென்று வச்சிருக்கக்கூடாது. இதே மாதிரி இப்போ சில ஸ்கூல்களில் நான் கல்வியை கல்லூரியில் கற்பிக்கிற ஒரு விரிவுரையாளர் என்ற ரீதியில் சில ஸ்கூல்களை பார்த்தோம்னா பிரின்சிபல் மேர் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஸ்மார்ட் போர்ட் அதுகளை பயன்படுத்துறதுக்கு கொடுக்க பயப்படுவினோம், சில விட பழுதாக்கி போடுவினமோ அப்படின்னு. சில பிரின்சிபல் மேர் அதை என்கரேஜ் பண்ணி சொல்லி நம்ம எங்களோட பிள்ளைகள்லாம் போய் ஸ்மார்ட் போர்ட்டை பாவிக்கணும், தங்கள்கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் பாவிக்காமல் அப்படியே மூடின வழி இருக்குன்னு அப்படி சொல்கிற பிரின்சிபல் மேரும் இருக்கணும். இப்போ எந்த ஒரு டிஜிட்டல் டிவைஸாக இருந்தாலும் அதை மேக்சிமம் பயன்படுத்தணும். பயன்படுத்தி பழுதானா அது பரவாயில்ல, அது உண்மையில் நல்ல. பயன்படுத்தாமையே இருந்து பழுதானா அது பிரயோசனம் இல்லாத மாதிரி போயிடும். அது மாதிரி இந்த விஆர் கிட்டும் நிறைய ஸ்கூல்களில்
முக்கியமா அந்த 11 வருட தொழிற்கல்வியல் 11 வருட கல்வி திட்டத்துக்கு தொழிற்கல்வி ஒன்று கொண்டு வந்துச்சுன்னா அந்த தொழிற்கல்வி உள்ள ஸ்கூலுகளுக்கு இந்த விஆர் கிட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிட்ட கொடுப்பட்டது. ஆனா அது பயன்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல. இந்த விஆர் கிட்டுகள் எப்படி என்றா அது வந்து நாங்க இழந்த ஒரு உலகத்தையும் பார்க்கலாம், எதிர்கால உலகத்தையும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ டைனோசர் வாழ்ந்த காலம் எப்படி இருந்தது, எப்படி டைனோசர் அழிஞ்சது, இதெல்லாம் நாங்கள் இணையத்தின் ஊடாக அந்த விஷுவல்கள் இணைக்கப்பட்டு இந்த விஆர் கிட்டூடாக பார்க்க உண்மையாக அந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு டைம் ட்ராவல் பண்ணி போன ஒரு ஃபீல் ஒன்று வரும். அதே போல் ஒரு விண்வெளி சம்பந்தமான ஒரு விடயங்கள் ஸ்பேஸ் இப்போ பார்க்கணும் அப்படின்றாலாம் உடனடியாக நாங்கள் அந்த உலகத்துக்குள்ளேயே சஞ்சரிக்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போய் பார்க்குற மாதிரியானதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு கூடாக சாத்தியப்படும். அதே போன்ற ஆய்வுக்கூடத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஆன்லைனுக்கு இன்டர்படுத்தப்பட்டு அதனை எல்லாரும் வேறு வேறு இடங்கள்ல இருந்தும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ இலகுவாக சொல்லணுமெண்டா நீங்கள் ஒரு லைப்ரரியை யோசிச்சு பாருங்க, புத்தகங்கள் எல்லாம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டிருந்தால் எந்த பிள்ளையும் எங்கே இருந்து கொண்டும் அந்த புத்தகத்தை எடுத்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று மிக முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் காணப்படுது. உதாரணத்துக்கு இப்போ பார்வை குறைபாடு இருக்கிற மாணவர்கள் வந்து அச்சிடப்பட்ட புத்தகங்களை வந்து ஒளி வடிவில் கேட்கலாம். இப்போ ஸ்மார்ட் பென்னூடாக அதை தொடுறதனூடாக அது சவுண்டாக வந்து ஒன்று இருக்கும். இப்போ அதே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்குள்ளே போனோம்னா இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து ஆன்லைனில் காணப்படும். நாங்கள் வாய்ஸில் வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறது. இப்போ இந்த விடயம் எனக்கு தேவையானது இப்போ வாய்ஸ் டைப்பிங், வாய்ஸ் சர்ச் எல்லாம் வந்துட்டு அது மாதிரி நாங்கள் வாய்ஸில் ஒரு கமாண்டை கொடுத்தோன்னா அந்த புத்தகம் ஓப்பன் ஆகி வரும். நாங்கள் அதை இந்த ஸ்மார்ட் பெண்ணையோ அல்லது திருப்பி வாய்ஸ் மெசேஜ் ஒன்றை கொடுத்து அதை ஆடியோ வடிவில் கேட்கலாம் பார்வை குறைபாடு உள்ளாக்கள். அதே போல் செவித்திறன் குறைபாடு உள்ளாக்கள் ஸ்மார்ட் ஹியரிங் கிட்ஸை பாவிக்கிறது மாதிரி. மற்றது சில விஷுவலை வந்து நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக எடுத்து காட்டுறது அப்படியான வசதிகள் எல்லாத்தையும் இதனூடாக மேற்கொள்ளக்கூடிய இருக்குது. மற்றொரு முக்கியமான விடயமாக இப்போ சக்கர நாற்காலியை பயன்படுத்துகிற மாணவர்கள் இருப்பினும் இப்போ அவே வந்து இப்போ ஒரு கதவுக்குள்ளே என்டர் பண்ணி கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்கணும். அதே மாதிரி அவர்களுக்குரிய வசதிகள் ஏற்படுத்தும். அவன் பாதுகாப்பும் கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கணும். அப்போ பேரண்ட்ஸும் சரி ஆசிரியரும் சரி அவற்றை பாதுகாப்பை உடனடியாக கண்காணித்து கொண்டு இருக்கிற அளவுக்கு இந்த சக்கர நாற்காலியோட சில சென்சர்களை பூட்டி அதை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி கதவுகளுக்கு சென்சரை பூட்டி உடனடியாக அதை தண்டப்பாட்டுக்கு சக்கர நாற்காலியோட ஆள் வந்தால் அதை திறந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இப்போ பாதுகாப்புக்கெல்லாம் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து உத்தரவாதம் அளிக்கும். இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ மாணவர்களுக்கு இதை ஒரு செயற்திட்டமாக வழங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாடசாலையில் வந்து பாடசாலை தோட்டம் மாணவர் செய்வினம். அது வழக்கமாக என்ன நடக்குமெண்டா மாணவர்கள் சரியான ஈடுபாட்டோடு அதை செய்வினம். பிறகு எங்களுக்கு 1 மாதம் லீவ் விடுவினம் வெக்கேஷன். அந்த வெக்கேஷன் முடிஞ்சு திருப்பி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிக்க அந்த தோட்டம் எல்லாம் காஞ்சி போயிருக்கு. என்னென்னா தண்ணி விடுறதுக்கு ஒரு தரம் இருந்திருக்க மாட்டோம். அதையே இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நூடாக நாங்கள் சென்சரை வச்சு அந்த மண்ணின் ஈரப்பதம் குறைய ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றுற மாதிரியும் பிறகு ஈரப்பதம் குறைக்க அது தானாக தண்ணி நின்றுடும். அதை வந்து நாங்கள் ஃபோனில் மானிட்டர் பண்ணிக்கொள்ளலாம். அந்த சென்சர் வந்து இந்த ஓடினோ போர்ட்ஸ் என்று சொல்லி இருக்குது. அதில் நிறைய விடயங்கள் நாங்கள் செய்யலாம். அதில் ப்ரோக்ராம் பண்ணுறதனூடாக நாங்கள் வந்து எங்களோட அந்த தோட்டம் எந்த நிலையில் இருக்குது, அதுக்கு இப்போ தண்ணி வேணுமா இல்லையா எல்லாம் பார்த்து நாங்கள் மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இப்போ தண்ணி டேங்கில் இல்லையாண்டா இந்த மொபைல் ஃபோனாலேயும் மோட்டர் ஆன் பண்ணி டேங்கை நிறைச்சி கொள்ளலாம். அதன்படி சென்சர்கள் வந்து தெண்ட பாட்டுக்கு அது இயக்கி கொண்டிருக்கும். அது மாதிரி இப்போ ஒரு டஸ்ட்பினை வைக்கிறோம். டஸ்ட்பின் வந்து ஆள்கிட்ட போனோன்னா அந்த டஸ்ட்பின் ஆட்டோமேட்டிக்காக தரக்கு நாங்கள் ஒரு எங்களுக்கு தேவையில்லாத வேஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே போடுவோம். இது தனியாக ஆட்டோமேட்டிக்காக இயங்கிச்சுட்டா அதை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிடலாது. அதே டஸ்ட்பின் நிறைஞ்ச ஒன்று டஸ்ட்பின் ஃபுல் ஆகிட்டு வைப்போம். அது உடனே என்ன செய்யுமெண்டா ஒரு மெசேஜ் ஒன்று அந்த டஸ்ட்பினை கிளியர் பண்ணுற ஆளுக்கு அனுப்பும்.
அப்படி அனுப்பிச்சுன்னா அது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்குள்ள வரும். ஏன்னா அந்த டஸ்ட்பின்ல இருந்த மெசேஜ் வந்து இன்டர்நெட் ஊடாக என்ன செய்யுது, கிளவுட்டுக்கு போய் திருப்பி அந்த க்ளீன் பண்ற ஆளுக்கு மெசேஜை அனுப்புது. இப்படி இந்த டஸ்ட்பின் நிறைஞ்சிடுது. உடனே அவர் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு போவார். அப்படியான விடயங்கள் இப்படி சின்ன சின்ன ப்ராஜெக்டை மாணவர்களுக்கு ஊடாக பாடசாலைகளில் செய்யலாம். இந்த ஓடினோ போட் கிட்டுகள் வந்து இப்போ இலங்கையில் பெரும்பாலும் எல்லாரும் பயன்படுத்தின வாங்கக்கூடிய இருக்கு. அதை எப்படி இப்போ யூஸ் பண்ணுற வீடியோக்கள் எல்லாம் இருக்கு. பார்த்து மாணவர்களே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி அதை செய்கிறது சாத்தியப்படும். மாணவர்களுக்கு அது ஒரு கற்றல் அனுபவமாகவும் காணப்படும். இதே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற விடயத்தை நாங்கள் ஆசிரியர்கள்ட பக்கத்தால் பார்த்தோம்னா மாணவர்கள வருகையை பதிவு செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அது ஒரு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு இந்த கார்ட் மாதிரி அல்லது ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி இருக்கிற ஒரு கார்ட் மாதிரி கொடுக்குறது. கொடுத்தா என்ன நடக்குமெண்டா அந்த மாணவர் ஸ்கூலுக்கு என்டர் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்குவென்சியை கேப்சர் பண்ணி இந்த மாணவர் ஸ்கூலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லும். அதே போல் ஒவ்வொரு கிளாஸுகளுக்கு போய்க்கையும் அதை வைக்கலாம். இப்போ சில பேர் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருப்பினோம், ஆனால் சில கிளாஸுகளுக்கு போகாமல் அனுப்பினோம். இப்போ வேறு இன்னொரு லேபுக்கு போகணும் அப்படின்றாலும் போகாமல் வகுப்பில் அனுப்பினோம். இது என்ன செய்யணும்னா லேபுக்குள்ளே போகைக்குள்ளே அந்த சென்சரை டிடெக்ட் பண்ணி அனுப்பும். அப்போ அந்த டீட்டெயில் வந்து உடனடியாக என்ன செய்யணும்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போய் அது மெசேஜ் பண்ண இப்போ இந்த மாணவன் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறார் அல்லது இந்த மாணவர்கள் எல்லாரும் வந்துட்டுனா ஒரு ஆள் வேற இல்லை என்ற மெசேஜ் வேறு. அதை வச்சுக்கொண்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள ஆக்களை என்ன செய்யணும்னா பேரண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணுவீங்கன்னா இப்படி உங்களோட பிள்ளை வந்து இன்றைக்கு பாடசாலைக்கு வேற இல்லை அவைக்கு ஒரு தகவல் போகுது. அதே நேரம் இன்னொரு விதம் பாசிட்டிவாக இதை பார்க்கலாம். வராத பிள்ளை உண்மையில ஒரு வருத்தம் பிள்ளை வேற இல்லையண்டா பேரண்ட்ஸுக்கு அறிவிச்சு போட்டு அந்த பிள்ளைன்ற மெயிலுக்கு அன்றைக்கு படிப்பிக்கிறது கூடிய டீச்சிங்குரிய மெட்டீரியலை வந்து பிள்ளைக்கு மெயில் பண்ணி விடுங்க. மெயில் ஆட்டோமேட்டிக்காக மெயில் போகிற மாதிரி இருக்கு. உடனே பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அன்றைக்கு இப்போ உதாரணத்துக்கு எல்எம்எஸ்ஸை வந்து லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணி விட்டால் எல்எம்எஸ்ல இருக்கிற மெட்டீரியலை வச்சுக்கொண்டு பிள்ளை வீட்டில இருந்து படிக்கும். இல்லாட்டி வருத்தம் மாறினோடனே எப்போ வேணுமென்றாலும் அதை படித்து கொள்ளக்கூடிய மாதிரியான இருக்கு. இப்போ இது சம்பந்தமா ஒரு ஆய்வு ஒன்று செய்திருக்கணும். ஐஓடி ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் யூசிங் ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி என்று சொல்லி, இந்த ஆர்எஃப்ஐடி என்ற ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடி இதை வச்சுக்கொண்டு ஒரு ஆய்வு செய்யணும். இதை பாவிச்சா என்ன நடக்கும். அப்போ அதுன முடிவு எப்படி வந்திருக்குண்டா இப்படி சிஸ்டம் ஒன்றை பாவிக்கிறதால மாணவற்ற வரவு அதிகரிச்சிருக்கு. ஏனெண்டா இது வெராட்டி என்ன நடக்கும்னா உடனே பேரண்ட்ஸுக்கு சொல்லப்படுது. அதனால மாணவர்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணினா பெரியா போக சொல்லி அப்ப மாணவர்கிட்ட வரவு அதிகரிச்சிருக்கு. மாணவர் வரவு அதிகரிச்சோன்னு என்ன நடக்கும்னா மாணவர் கற்கிற அளவு கூடும். இப்போ 30 நாள் ஸ்கூலுக்கு வர பிள்ளைக்கும் 10 நாள் வர பிள்ளைக்கும் கற்கிற அளவில் வித்தியாசம் இருக்கும். அப்போ மாணவர் வரவு அதிகரிக்க மாணவர்கிட்ட கற்கிற அளவு கூடியிருக்கு. அப்படி கற்கிற அளவு கூடுறதால மாணவர்கிட்ட அடையும் மட்டங்கள் புள்ளிகள் எல்லாம் கூடியிருக்கு. அதே வேளை இன்னொரு பக்கம் பார்த்தா பாடசாலை அதிபர் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான ஒரு இடைத்தொடர்பு வந்து இங்க வந்து ஒரு நேர்வகையாக காணப்படுது. என்ன உடனுடனே தகவல் அனுப்பப்படுது. அப்ப மாணவர்கிட்ட நிலைமையை பேரண்ட்ஸ் உடன் அறிஞ்சு கொள்வினோம். அதே நேரம் உடனடியாக பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தும் ஃபீட்பேக் கிடைக்கும். அதே நேரம் மாணவர் தச்சையெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா அதுக்குரிய மெட்டீரியல் படிக்கிற வேண்டிய விடயங்கள் எல்லாம் மாணவருக்கு உடனே அனுப்பப்படுது. அப்ப இப்படியான ஒரு முடிவை வந்து இந்த ஆய்வு வெளிப்படுத்தினது. அதே போன்று நேர முகாமைத்துவம் வந்து வினைத்திறனா இருக்கு. இப்போ ஒரு அட்டண்டன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வகுப்பில் 40 பிள்ளை இருந்தால் 40 பேரையும் கூப்பிட்டு பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது செல்லும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. மாணவர் உள்ள போய்க்கு அங்கே பதிவற்றும் பிறகு அதை தனியொருக்கா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மானிட்டர் பண்ணி அது சம்மந்தமான அடுத்த நடவடிக்கை எடுக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளாக்கள் செய்திருக்கிறார். அப்போ டீச்சருக்கு வந்து இங்கே வேலை பல குறைஞ்சிடும். அதே போன்று இதையே பாடசாலை நிர்வாகத்தில் பார்த்தோம்னா எப்போவுமே பாதுகாப்புக்கு நிர்வாகம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனைகள் அல்லது அனர்த்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரைக்கும் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து உடனடியாக அலர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான நடவடிக்கையும் மேற்கொள்ளும். இப்போ உதாரணத்துக்கு சிசிடிவி கேமராக்களின் ஊடாக நாங்கள் வந்து பாடசாலையில் நடக்கிறத பிரின்சிபலோ நிர்வாகத்தினரோ உடனே கண்காணித்து கொண்டே இருக்கலாம். அப்போ சிசிடிவி கேமரா இப்போ கண்காணிக்கிற கருவியாக மட்டும் இல்லை,
உடனே தகவலை கொடுக்கும். எப்படி இப்ப அதுலயே ஒரு ப்ரோக்ராம் செய்யலாம். அப்ப யாரு வரையணும்னு பார்க்கலாம், மாணவர் உள்ளுக்கு வரையணுமா இல்லாட்டி வெளியாக்கள் யாரும் வரையணுமா, எல்லாத்தையுமே அதை கண்காணிச்சு அனுப்பி கொண்டு இருக்கும். அதே போல மனித வள முகாமைத்துவம் வினைத்திறனா இருக்கும். கண்காணிப்பு கூடுற நேரம் ஆசிரியர்கள் வந்து வினைத்திறனா வேலை செய்யணும். எப்படி மாணவற்ற வரவை பார்க்க மாணவற்ற வருகை கூடுதோ அதே மாதிரி ஆசிரியர்கள் என்ன செய்யணும்ன்றதை கண்காணிக்க வலிக்கிட்டு. இப்ப உதாரணத்துக்கு ஜெப்னாண்டு ஸ்கூல் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி எடுத்துக்கொண்டா அங்க சில பெரும்பாலான வகுப்பறையில இப்ப கேமராக்களூடாக அதிபர் பார்க்கிறார் அடிக்கடி என்ன நடக்குதுன்னு. அப்ப ஆசிரியர்கள் வெளியால நிக்க வேண்டாம், அப்பவும் படிப்பிச்சு கொண்டிருப்பினோம், வினைத்திறனாக இயங்கி கொண்டிருப்பினோம். அது வந்து இலகுவாக்கப்படுது. அதே போன்று வெள்ள முகாமைத்துவம் இல்லவா. இப்போ ஒரு பாடசாலையில வீண் விரயமாகிறப்ப லைட் ஒன்றை போட்டுட்டு போனால் அது அடுத்த நாள் தான் நிப்பாட்டுறது. சில வேளை முந்தி நான் படிப்பிச்ச ஒரு ஸ்கூல்ல நடந்தது, மோட்டர் தண்ணி மோட்டரை போட்டுட்டு போயிட்டோம். அடுத்த நாள் சனியும் ஞாயிறும் அப்புறம் திங்கள். அப்போ அது என்ன நடந்திருக்குன்னா ஃபுல்லாக கிணறு வட்டம் மட்டும் ஓடி அதுக்கு பிறகு தானா எரிஞ்சு நின்றுருக்கு. அப்போ அப்படியான தன்மையெல்லாம் இதில் காணப்படாது. உடனே மோட்டரை வந்து நாங்கள் கம்ப்யூட்டரோட எங்களோட மொபைலோட கனெக்ட் பண்ணுவோம் இணையமூடாக. உடனே அதில் அலர்ட் பண்ணி கொண்டு இருக்கு, மோட்டர் வேலை செய்து கொண்டு இருக்கு. நான் உடனே அதில் நான் இப்போ உலகத்தில் எந்த மூலையில் நின்றாலும் அந்த மோட்டரை நிப்பாட்டலாம். அப்போ வீண் விரயமாகிறது, வள வீண் விரயம் எல்லாம் தடுக்கப்படும். மற்ற அனர்த்தங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ ஒரு இப்போவே அது இருக்குது, ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுட்டா உடனடியாக எலாம் அடிக்கும் எல்லாரையும் வெளியே போகிறதுக்கு. பிறகு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும். இதே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் இணையத்தோட இணைச்சா என்ன நடக்கும், யாரும் அங்கே இருந்தும் அதை முகாமை செய்து கொள்ளலாம். மற்றது எப்பவும் எல்லாம் அடித்தோடனே அது இன்னொரு சர்வருக்குள்ளே போய் இன்னொரு டிவைஸை அலர்ட் பண்ணுது நீர் ஊற்ற சொல்லி. அப்போ அதால் அது வந்து தடுக்கப்படுது அப்படியான அனர்த்தங்கள். அப்போ அனர்த்த முகாமைத்துவத்துக்கும் இது இலகுவாக காணப்படுது. இப்போ இதே விடயத்தில் சவால்களும் காணப்படுது. சவால்கள் எப்படி என்றால், இந்த டிவைசஸை கையாளுறதுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படணும், ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சிகள் வழங்கப்படணும், பெற்றோருக்கு போதிய விழிப்புணர்வு வழங்கப்படணும். இப்போ எங்களோட இலங்கையை பொறுத்தளவில் பெரும்பாலும் அதுவும் தமிழர் பகுதியில் நாங்கள் எப்போவுமே இந்த டிஜிட்டல் டிவைசஸ், ஃபோன், கம்ப்யூட்டர் இதுகள் எல்லாத்தையும் மாணவர் பாவிக்கிறத வந்து விரும்புகிறதில்லை. அப்படி விரும்பாம அதை தடுத்து வச்சு தான் நாங்கள் கன தூரம் பின்னுக்கு போயிட்டோம். நாங்கள் இப்போ அதை விரும்ப தொடங்கினோம்னா இந்த கொரோனா லாக்டவுன் நேரம், அந்த நேரம் படிப்பிக்க தான் அதை பயன்படுத்தி இப்போ கொஞ்சம் அதை பாசிட்டிவாக யோசிக்கிறோம். ஏன்னா அந்த லாக்டவுனில் நாங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்தி பார்த்துட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தோட் வந்து இப்போ வந்திருக்கு இந்த டிஜிட்டல் டிவைஸ் சம்மந்தம். ஆனால் எப்போவுமே மாணவர்கள் பயன்படுத்திக்க கட்டாயம் ஒரு கண்காணிப்பு ஒன்று இருக்கத்தான் வேணும். ஏனென்றா எவ்வளவுக்கு நல்லது இருக்குதோ அதே அளவு தீமையும் இந்த தொழில்நுட்ப சாதனங்களால் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பிரச்சனை வந்து அதிக செலவு. இப்போ ஒவ்வொரு சென்சர்கள் பூட்டுறது, இதுக்குரிய டிவைஸுகளை பூட்டுறது வந்து செலவு கூடவே இருக்கும். அப்போ இலங்கை மாதிரியான இடங்கள்ல பின்தங்கின பாடசாலைகள் எல்லாம் வளப்பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை எல்லாம் பாரிய அளவில் இருக்குது. அதால வந்து அதுக்குரிய செலவை ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து பாடசாலைகளுக்கு கடினமாக இருக்கும். தரவு பாதுகாப்பு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி எங்களோட ஸ்கூல்ல நடக்கிறத வேற இடங்கள்ல இருந்து பார்க்குறோமோ அதையே இன்னொரு ஆள் வந்து ஹேக் பண்ணி ஏதாவது செய்தால் அவரும் எங்களோட ஸ்கூல்ல நடக்கிறதா பார்க்கலாம். எங்களோட ஸ்கூல் அக்கௌண்ட்டில் என்னடா எவ்வளோ காசு இருக்குன்னு எடுக்கலாம். அப்படி ஹேக் பண்ணுறதனூடாக இந்த பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாத தன்மையெல்லாம் இருக்குது. மற்றது எப்பவுமே சாதாரணமான ஒரு வேகத்தில் இயங்குற இணையத்தினூடாக இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றதை சாத்தியப்படுத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கு அதிவேக இணைப்புகள் கட்டாயம் இருக்கணும். அப்பதான் இந்த பெருமளவிலான டிவைசஸை வந்து ஆக்டிவ் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுக்கு தீர்வா நாங்க அந்த குறைந்த விலையில சென்சர்களை பயன்படுத்துறத கொஞ்சம் அந்த பக்கத்தால கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். அதே மாதிரி சைபர் பாதுகாப்பு முறைகளை வேலைப்படுத்தணும். எவ்வளவுக்கு நாங்கள் டிவைசஸை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் சைபர் பாதுகாப்பு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமாக இமெயில் ஐடியை எடுத்தால் கூட முந்தி வந்து ஒரு பாஸ்வேர்டோட இருக்கும். அதை யாரும் உடைச்சிட்டினோம்னா அங்கால தண்டை அதில் உள்ள டேட்டாங்களுக்கு போயிடும். ஆனால் இப்போ என்ன செய்யணும்னா அதை பல்வேறுபட்ட வழிகளில் அந்த பாஸ்வேர்டை பாதுகாக்கணும். இப்போ ஒரு ஆள் லொகின் பண்ணுதுன்னா இந்த 2-வே வெரிஃபிகேஷன் எல்லாம் வரும். நான் ஃபோனில் லொகின் பண்ணி ஒரு ஆள் எங்கே ஆக்டிவ் பண்ணினாலும் ஃபோனுக்கு மெசேஜ் வரும், இன்னொரு டிவைஸுக்கு மெசேஜ் போகும். எல்லாத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணினா தான் அது லொகின் ஆகி போகும். அப்படியான
சைபர் பாதுகாப்பு முறைகளை நாங்கள் அதிகப்படுத்துவோம். இதன் ஊடாக நாங்கள் இந்த சவால்களை கொஞ்சம் இலகுவாத்திக்கலாம். அதே நேரம் செலவுகள் எல்லா பாடசாலைகளையும் டிஜிட்டல் மயப்படுத்துறதுக்கு அரசாங்கம் வந்து கூடுதலான நிதிகளை வழங்குறதுக்கு முன்வரணும் என்றதும் காணப்படுது. இதே நாங்கள் எதிர்காலத்தில் எப்படி இருக்குமென்று பார்த்தோம்னா, நாங்கள் பாரம்பரிய முறையிலேருந்து டிஜிட்டலுக்கு வந்துட்டோம். டிஜிட்டல்ல இருந்து ஸ்மார்ட் எஜுகேஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்பயே பெரும்பாலும் ஏஐ தொழில்நுட்பம் வந்து ஆக்கிரமித்து கொண்டு வருது. செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா துறைகளையும் ஆக்கிரமித்து கொண்டு வருது. அதே போன்று கல்வித்துறையையும் ஏஐ ஆக்கிரமிக்குது. அப்போ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்றதையும் ஏஐயையும் இணைச்சு கல்வியை நாங்கள் மேம்படுத்தலாம். இதை ஒரு கிளாஸ் ரூமில் நாங்கள் பயன்படுத்தினோம்னா அதை இன்டெலிஜென்ட் கிளாஸ் ரூம்னு சொல்லுவோம். ஏன்னா ஏஐ வந்து எப்போவுமே மேம்பட்ட ஒரு சிந்தனைகளை வழங்கி கொண்டிருக்கும். அப்போ அதை பயன்படுத்தி கேட்கிற மாணவர்கள் வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு சிந்தனையை கொண்டு வருவினர். அதே நேரம் அதை எப்படி பயன்படுத்தணும் மட்டும் இருக்கு. தனியே ஏஐ மட்டும் தங்கி இருக்காம எங்கட சிந்தனைகளை விருத்தி செய்யறதுக்கு ஏஐயை பயன்படுத்தணும் இல்லையா, ஏஐயை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தா எங்கட சிந்தனை விருத்தி அடையாமலும் போகும். இப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு அண்மையில் ChatGPT-ல ஒரு விடயத்தை தேடுறோம்டா அதை கேட்டுட்டு அது ChatGPT-யோ அல்லது ஜெமினியோ ஏதோ ஒரு ஏஐ டூல்ல போய் நாங்கள் விஷயத்தை கேட்குறோம், அது எங்களை பதில் சொல்லுது. அந்த பதிலை வந்து நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுவோம். அப்படி அனலைஸ் பண்ணி அதில் உள்ள சரி பிள்ளைகள் ஒரு அலசி ஆராய்ஞ்சாதான் எங்கட சிந்தனை வளரும். இல்லையண்டா ஏஐ சொல்றதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா அதுக்குள்ள யாரும் ஒரு கேள்வி கேட்டால் கூட எங்களுக்கு அது பதில் சொல்ல இல்லாமல் இருக்கு. இப்படி இருந்ததான்னு கேட்குற நிலைமை கூட இருக்குது. அப்படி சிலதை பார்த்துருக்கோம். பிள்ளைகள்கிட்ட நாங்கள் அசைன்மெண்ட் கூட கேட்கறா கண்டு ChatGPT-ல போட்டுவிட்டு தருவினோம். அதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டால் அவைக்கு அதுக்கு பதில் சொல்ல இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவன் சிந்தனை அதுக்குள்ளே இருக்காது. அப்போ நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டு இட்டைப்படுத்தி நாங்கள் பகுப்பாய்வு செய்து அதை பிரயோகிக்கிறோம். அப்போ இந்த ஏஐயையும் ஐஓடியையும் இணைச்ச ஒரு பாடசாலை இயங்குமா இருந்தால் அது ஸ்மார்ட் ஸ்கூலாக இருக்கும். மாணவர்கள தனிப்பயனாக்கப்பட்ட கல்வி வந்து இதில் எப்படி ஒரு 99% கிட்ட சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் இணைச்சதாகத்தான் இந்த எஜுகேஷன் 4.0 சொல்றோம், கல்வி 4 என்ற விடயம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருது. இப்போ தான் நாங்கள் இலங்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தொடங்கி அதுவும் இப்போ திடீரென்று ஒரு ட்ராப் ஆன மாதிரி இருக்குது. எங்களோட சீர்திருத்தங்கள் இப்படி போய்கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதை பார்த்தோம்னா தொழில்நுட்பம் என்றது எப்போவுமே ஆசிரியர்களுக்கு பதிலாக அமையாது. தொழில்நுட்பம் வந்து ஆசிரியர் மனிதன் மாதிரி தொழில்நுட்பம் யோசிக்காது. ஏனென்றா மனிதனுக்கு உணர்வுகள் இருக்குது. தொழில்நுட்பத்தை உணர்வுகளோட கூடினதா செய்தாலும் அது பாகுபடுத்தி உணராது. இப்போ நாங்கள் ஒரு என்னத்தை ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும். நாங்கள் இந்த விஷயத்துக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுன்னா தான் ரியாக்ட் பண்ண தொழிய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறது மனிதனால் மட்டும்தான் சாத்தியமாகும். அப்போ தொழில்நுட்பங்கள் எப்போவுமே ஆசிரியர்களுக்கு பதிலாக அமையாது. ஆனால் ஆசிரியர் பணியவும் மாணவற்ற கற்றல் கற்பித்தலையும் மேம்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக வந்து நாங்கள் இந்த தொழில்நுட்பங்களையும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற விடயங்களையும் பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்துறதனூடாக நமது கல்வியில் பாரிய மாற்றங்களை கொண்டு வர்றது சாத்தியமாகும். நன்றி. முடிஞ்சது என்ன உங்களோட பிரசன்டேஷன் சார்? நன்றி. ஆமா, நன்றி. இந்த பிரசன்டேஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போக போறோம் என்றதுல நாங்க மிகவும் முக்கியமான விடயங்களை கருத்துல கொள்ளணும். குறிப்பாக ஒரு இணையத்தின் பொருட்கள் என்றது மட்டுமில்லாம அது எப்படி ஒரு மாணவருக்கு, ஆசிரியருக்கு, ஒரு பாடசாலை நிர்வாகத்துக்கு எப்படி இந்த ஐஓடி வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்குது. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னா ஒரு எண்ணியல் தொடர்பான ஒரு வகுப்பறையில இருந்து எப்படி ஒரு திறன் வகுப்பறைக்கு போகணும் என்ற தொடர்பான விஷயங்கள் சம்பந்தமாகவும் மிகவும் ஆழமாக சொல்லியிருந்தீங்கள். அது மட்டும் இல்லாம
நாங்கள் எப்படி ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ன்றதை உருவாக்குறோம்ன்றது மட்டும் இல்லாம ஏஐ எப்படி நாங்க உள்புகுத்தோணும், அதுல இருக்கிற சவால்கள் என்ன, நாங்கள் எங்கட சிந்தனைகள் எப்படி இதுல இருந்து கொண்டு வர போறோம்ன்ற சம்பந்தமாகவும் மிக ஆழமாக குறிப்பிட்டிருந்தீங்க. அது மிக முக்கியமான விஷயம் என்று பார்க்கிறேன். அதன் அடிப்படையில நாங்கள் கேள்விகள் இருந்தால், கருத்துக்கள் இருந்தால் குறிப்பிடலாம். தேவாண்ணா, நீங்க ஒருக்கா ஃபெசிலிட்டேட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். மெட்டாக்கள் உங்களோட கருத்துக்கள் இல்லையான்னு சொன்னா கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஆமாம், தேங்க்யூ சிந்து. யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கிறேன்டா இப்போ உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்.